Missing someone. ஹாய், இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நயாசினமைட் இந்த மாய்ஸ்சர் ஜெல் க்ரீம் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நல்லாவே வந்து ஆயிலெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லினோட இந்த லிப் தெரப்பி ரோசில் லிப்ஸ் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மாமார்த்தோட ரைஸ் வாட்டர் UV சன்ஸ்க்ரீன் SPF 50 இருக்கக்கூடிய இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான சன்ஸ்க்ரீன். இதில் வந்து ஒயிட் காஸ்ட் சுத்தமாக இருக்காது. என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸில் இது ஒன்று. ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட என்ன சொல்கிறது கோ டு சன்ஸ்க்ரீனை நான் இதுதான் வந்து சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப செமையாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து லாரியலோட இந்த இன்ஃப்ளேமபிள் ஃபுல் வேர் இந்த கன்சிலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரேசர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் லைக் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சன்லைட்டில் தான் நான் வந்து எடுத்தேன். ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எதுவுமே வந்து எடுக்கல. அதனால் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. அது என்னென்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கை வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அந்த பியூட்டி பிளெண்டர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதை விட கையை வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். அதனால் நெக்குக்கும் மறக்காமல் நான் வந்து கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நெக்கை வந்து விட்டுறாதீங்க. இல்லைனா வந்து ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் கேவலமாக இருக்கும். மேக்கப் பண்ணது அப்படி அப்பட்டமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் நெக்கையும் கண்டிப்பாக வந்து ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து பண்ணுங்கள் நெக்குக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லேகலோட ப்ரோ ஃபேஸ் இந்த காம்பேக்ட் பவுடர் இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிருப்பேன். சூப்பராக இருக்கும். என்னோடய ஷேட் வந்து இதில் ஃபேர். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக எடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கண்ணை சுற்றி வந்து செட் பண்ணிக்கிறேன். அங்கே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே லைன்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்குக்கும் நான் சொன்ன மாதிரி நெக்குக்கும் வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ரௌன் ஷேடில் இருக்கக்கூடிய இந்த ஐப்ரோ பென்சில் வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பின்னாடி இருக்க ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து சீரியஸ்லி இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஐப்ரோ கிட்டு இருக்கும்ல, ஸோ அது இல்லை இந்த பென்சில் வாட் எவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு டார்க் ப்ரௌனில் இருக்கிறது தான் பிடிக்கும். லைட் ப்ரௌனில் இருந்தாலும் பிடிக்காது. எனக்கு டார்க் ப்ரௌனில் இருக்கணும். டார்க் ப்ரௌனில் இருந்தால் அது ஒரு மாதிரி ஃபேஸே வந்து செம்ம பிரைட்டாக காட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்களேன், ஃபில் இன் பண்ணோன்னே என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்ஸியோட இந்த ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இதில் நிறைய ஷேட் வந்து இருக்குது. நான் வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து என்னோடய சீக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நோஸ், சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து என் ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைலைட்டரோட வேலையும் வந்து பண்ணிவிடும், ப்ளஷோட வேலையும் வந்து பண்ணிவிடும். ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக க்ளோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கனாலே உங்களோட ஸ்கின் அப்படியே எப்பயுமே பல இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதே எடுத்து நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்து நான் என்னோடய ஐஷேடோ நம்ம போடுவோம்ல கண்ணுக்கு மேலே, ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐஷேடோ எதுவுமே வந்து போடலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸஸ் கேனோட இந்த ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட டிப்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஐலைனர் போடுறது இப்போ தான் வந்து புதுசு அப்படின்னா நீங்கள் இந்த ஐலைனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து நல்லா வரும். நான் வந்து விங் வந்து பண்ண போகிறேன்.
ஸோ வேலண்டைன் லுக் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து விங்கும் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த மெப்ளினோட இந்த ஒரு மஸ்காரா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா லேஷஸில் நிறைய வந்து போடுறேன். நான் அந்த ஃபால்ஸ் லேஷஸ் அதெல்லாம் வைக்கிற ஆள் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக இந்த மஸ்காராலே ஃபால்ஸ் லேஷஸ்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மஸ்காரா தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கார்னேஷன் நியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட் லுக் கொடுக்கறதுக்கு, நல்லா போல்டான லுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து அவ்வளோதான், லுக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இயரிங்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இதுதான் வந்து ஃபைனல் லுக். இப்படி தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த லுக்கை உங்களுக்கு நீங்கள் டேட் போகிறீங்க அப்படின்னா இல்லை வந்து அவுட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ரீக்ரியேட் பண்ணிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.